நேற்று நடந்த மாமல்லபுரத்தில் தாவேகா மீட்டிங்கில் ஆதவ் அர்ஜுனன் அவர் பார்த்தீங்கன்னா அரைச்சமாகவே அரைச்சிட்டே இருப்பார். சாதா கட்சியில் இந்த கட்சியில் நிறைய தொண்டர்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, பிஎல்ஏல பூத் ஆட்கள்லாம் நிறைய பேர் சேர்த்தாச்சு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் ரசிகர் பட்டாளம் கிடையாது, இது வந்து ஒரு கட்சி பட்டாளம். அந்த மாதிரி நிறைய விஷயத்த பேசிகிட்டே இருப்பார். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பேசியாச்சு, ஏற்கனவே புஷி ஆனந்தும் பேசியாச்சு, விஜயும் பேசியாச்சு, ஆதவ் அர்ஜுனனும் பேசியாச்சு. அதே விஷயத்த திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் இருக்குது, அந்த விஷயமும் ஏற்கனவே பேசியாச்சு, மறுபடியும் அதே இது பேசிகிட்டே இருக்காரு. அது என்னன்னா, எம்ஜிஆர் கட்சியை உருவாக்கும் பொழுது கூட்டணி கட்சிகளை நம்பி கட்சியை உருவாக்கல. எம்ஜிஆர் தாய் குலத்தை நம்பி உருவாக்கினார். ஆதவ் அர்ஜுனன் வந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்க ரெண்டு பேரை பற்றியும் இந்த மீட்டிங்கில் பேசியிருப்பாரு. இதுக்கு முன்னாடியும் அவர் அதே மாதிரி பேசியிருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே புகழ்ந்து பேசினா இவருக்கு விஜய்க்கு வந்து ஓட்டு எப்படி வரும்ன்ட்டு இப்படின்னா இவர் நம்புறாருன்னு எனக்கு புரியல. ஒருவேளை ஏடிஎம்கேல வந்து தீவிரமாக வேலை செய்வாங்களா, அவங்க எல்லாருமே வந்து டிவிக்கு பக்கம் இழுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஜெயலலிதா, எம்ஜிஆர் பற்றி பேசுகிறாங்களா எனக்கு சரியா தெரில. அப்புறம் நம்மளை பார்த்து ஒன்று கேட்பாங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கு கொள்கை இருக்கா? என்னடா அது கொள்கை இருக்காவா? புரட்சியாளர் அம்பேத்கரையும் பெரியாரையும் இணைத்த ஒரே கட்சி 75 வருஷத்தில் தமிழக வெற்றி கழகம். உங்களுக்கு கொள்கை இருக்கான்ட்டு வெறும் டிஎம்கேக்காரங்க மட்டும் கேட்கல, சாதாரண கம்யூனிஸ்ட்காரங்க, அம்பேத்கர்காரங்க, பெரியாரிஸ்ட், லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜி, கே ஆக்டிவிட்டிஸ்ட், அதுக்கப்புறம் ஜாதி ரீதியான கடுமையான எதிர்க்கிறவங்க, இவங்க எல்லாருமே கேட்குறாங்க. ஏன்னா ஆணவ கொலைக்கு எதிராக வந்து தாவேக்கா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு எதுவுமே பேசுனது கிடையாது, அந்த அளவுக்கு கிடையாது, எதுவுமே பேசுனது கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து ஏற்றத்தாழ்வு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இஸ்லாமியர்களும் அவங்களும் ஜாதி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க தமிழ்நாட்டில். இந்த மாதிரி நிறைய கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்களும் ஜாதி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. பல்வேறு ஜாதி ரீதியான ஏற்று தாழ்வு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு பாலிசி வச்சுருக்கீங்களா இதெல்லாமே தடுக்கிறதுக்கு? இல்லைனா இதெல்லாமே கம்மி பண்ணுறதுக்கு, இது சம்மந்தமான ரிசர்ச் பண்ணுறதுக்கு, இல்லைனா இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தடுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு இனிஷியேஷன், ஏதாச்சும் ஒரு ஆரம்ப பாலிசி ஏதாச்சும் ஒன்று வச்சுருக்கீங்களா? அது மாதிரி ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கேல வந்து நிறைய விஷயம் உடன்பாடு இல்லை. ஆனால் அது தவிர்த்து நீங்கள் ஒரு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜி உள்ள ஒரு பர்சனாக இருக்கணும். உங்களோட கட்சியோடைய அமைப்பு எல்லாமே நீங்கள் வந்து பேருக்கு மட்டும் பெரியார், அம்பேத்கர் சொன்னால் மட்டும் போதாது, எல்லாமே செஞ்சு காட்டணும். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே செஞ்சு காமிக்காத மாதிரி தான் இருக்குது இந்த தாவேக்கா. உங்களுடைய கொள்கையே டிஎம்கே திட்டுற மாதிரி இருக்குது, வேறு எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் என்னோடய கருத்து.